வார்த்தை எப்படிப்பட்டதான்? நீதிமொழிகள்ல அதான் சொல்லியிருக்குது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்போ இந்த வார்த்தைங்கிறது வந்து ஏதோ ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு லெட்டர் இல்லை, இது ஒரு தாளில் இருக்கிற ஒரு எழுத்தல்ல. இது வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள், இருதயத்தில் செல்லுமானால் இருதயத்தில் வேலை செய்யக்கூடிய வார்த்தைகள். சரீரத்தில் எப்படி மருந்து போய் வேலை செய்தோ அதுபோல் இந்த இருதயத்துக்குள்ளே நமக்குள்ளே நம்முடைய ஆவிக்குள்ளே சென்று ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிற அந்த வார்த்தை வேலை செய்ய முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ளே எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அதாவது அது வந்து பெனிட்ரேட் பண்ணுதான். தேவனுடைய வார்த்தை வந்து உருவ குத்துகிறது, ஆழமாக போகுது, நம்ம ஆராய்ந்து அறிகிறது.